ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரர்களுக்கான பலனுங்க. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. தொழிலில் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணவரவு சீராகவே இருக்கும். புதிய முதலீடுகளை அவசரப்படாமல் ஆராய்ந்து செய்ய பாருங்க. பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படுங்க. நிலம், வீடு, வாகனம் தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். உடல் நலத்தில் சிறிய சோர்வு ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க. அலுவலகத்தில் தங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. நண்பர்களின் உதவியால் முக்கிய வேலைகள் எளிதாகவே நிறைவேறும். தேவையற்ற செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துறது அவசியமாகிறது. அதே நேரம் ஒரு மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகின்றது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கலாம். பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப்பெறலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் காண வாய்ப்புகள் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. புதிய பொறுப்புகளும் பெறலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கவும் செய்யும். கோபத்தை கட்டுப்படுத்தினா நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் நிறைவேறும். பணவரவு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க. உடல் நலத்தில் கவனத்தை செலுத்துறது அவசியமாகிறது. உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் விலகும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப்பெறலாம். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையப்பெறுவீங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. மறைந்து கிடந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பணியில உயர்வு கிடைக்கலாம். திடீர் வருமானம் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவைங்க. புதிய திட்டங்கள் வெற்றிகரமாகவே தொடங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படலாம். குடும்பத்தில் சுப செய்திகளும் வரலாம். பயணங்களால் நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கடன் சுமை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் அமைதி நிலவும். புதிய பொறுப்புகளை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வீங்க. அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. புதிய நட்புகள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலும் உருவாகலாம். செலவுகளை திட்டமிடுவது நல்லது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். மன அமைதி கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றமும் வருமான உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுங்க. பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. தாயின் உடல் நலன்ல கவனத்தை செலுத்த பாருங்க. உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில தங்களுடைய கௌரவம் ஒரு படி உயர ஆரம்பிக்கும். சகோதரர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீங்க. அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிடும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெறலாம். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும். அதே நேரம் வீண் விரயம் ஏற்பட சாத்தியமும் இருக்கிறது. சக வியாபாரிகளால் மறைமுக
போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம். அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படத்தாங்க செய்யும். புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றி அடையும் அப்படின்னாலும் சிறிது கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அடைவீங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க. சிலருக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்து புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அலுவலகத்துல ஓரளவுக்கு உற்சாகமான சாதகமான சூழ்நிலையே இருக்கிறது. பணிகள்ல உற்சாகமாக ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உயர் அதிகாரிகள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். அதே நேரம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் இருக்கப்பெறுகிறது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகைகள்லையும் அனுகூலமான ஒரு காலகட்டங்க. பணவரவுல குறை ஏதும் இல்லை அப்படின்னாலும் இந்த காலம் அனைத்து விஷயங்கள்லையுமே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். அதே நேரம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தீவிர முயற்சியின் பேரிலேயே தங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும், ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கலாம். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். புதிய பொருள்களின் சேர்க்கையும் உண்டாகும். ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் அளவோடு பேச பாருங்க. எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்களும் வரலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனமாயிருப்பது அவசியங்க. இந்த காலகட்டத்தில் தானும் மகிழ்ச்சியாக இருக்கணும், தன்னுடன் பழகுபவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அதிகரிக்க செய்யும். நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. உழைப்பு வீணாகலாம், அதனால திட்டமிட்டு எதையும் செய்யறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மையை தரும். அதே மாதிரி கடனுக்கு பொருட்களை அனுப்பும் போது எச்சரிக்கையாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாம அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாகவே முடியும். கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாகவே இது அமைய பெறப்போகிறது. தொடர் பணிகளால களைப்படைவீங்க. வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாகவே அமைய பெறப்போகிறது. கட்சி பணிகளுக்காக கடுமையா உழைக்க வேண்டியும் இருக்கலாம். நேரத்தை வீணாக்காம உபயோகப்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்கள்ல எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சீராக இருக்கும். வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைக்கிறதுல தாமதம் போன்றவை ஏற்படதாங்க செய்யும். அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு, கூடுதல் பொறுப்புகள்
உருவாகலாம். அதிக உழைப்பின் அப்படின்ற பேரில் வேலைகளை செய்து முடிச்சிடுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து செல்வதன் மூலமாக அனைத்து வித பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறுவீங்க. பிள்ளைகளினுடைய எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரம் அரசு பணியாளர்கள் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றமும் முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க. சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும். பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டும். அதே போல தனவரவு அதிகரிக்கவும் செய்யலாம். மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேர ஆரம்பிக்கும். நண்பர்கள் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். சினிமா, டிராமா, மால் அப்படின்னு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அப்படின்னு சொல்லலாம். விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதே மாதிரி போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளையும் நீங்கள் புரிவீங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலிவுறும். பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. சிலருக்கு வீண் அலைச்சல், வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையுங்க. அதே மாதிரி பூஜை வழிபாடுகளால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கலாம். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணியறதுனால மனமகிழ்ச்சி உருவாகும். உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனத்தை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலரின் கற்பனை பலம் பெருகி கதை, கவிதை அப்படின்னு திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க. பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்தை காண முற்படுவீங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கையாளுவீங்க.